அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உருவானப்ப ஆடு அண்ணாமலை பிறக்கவே இல்லை. ஆனா அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம், என்னாலதான் அந்த திட்டம் இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிய 2016க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. அவரும் என்னோட அயராத முயற்சியால நடந்த திட்டம் இதுன்னு சொல்றாரு. சீமானோட வாட்ஸ்அப்க்கு இன்னும் யாரும் இந்த திட்டம் பத்தி ஃபார்வர்ட் மெசேஜ அனுப்பல போல. இல்லனா அவரும் இட்லி கறி ஆமக்கறி மாதிரி அத்திக்கடவு அவிநாசி நாம் தமிழர்னு ஏதாவது கதையை எடுத்துட்டு வந்திருப்பாரு. கில்லி படத்துல யாரு வீட்டு குடத்துக்கு யாரோ ஓட்டேரி நரி பேரை எழுதுன்னு சொன்ன மாதிரி யார் யாரோ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு சொந்தம் கொண்டாட அந்த திட்டம் தான் என்ன, அது தொடங்கப்பட்டது எப்ப, எதிர்க்கட்சிகள் சொல்லும் பொய்கள் என்ன, இது அரசியல் வித் அலெக்ஸ். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்து மக்களின் பல்லாண்டு கால கனவு திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ரொம்ப சிம்பிளா மழை காலங்கள்ல பவானி ஆத்துல ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது ஆத்துல வீணாகும் தண்ணீரை வறட்சி மிகுந்த பகுதிகளில் உள்ள குளம், குட்டை, ஏரிகளில் நிரப்பி நிலத்தடி நீரை செறிவூட்டும் திட்டம் தான் அது. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தப்ப 1957ஆம் ஆண்டு முதல்ல இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. அப்ப அந்த திட்டம் கோரிக்கை ஆலோசனைன்னு பேச்சளவுல தான் இருந்துச்சு. அப்ப அந்த திட்டத்துக்கு பேரு பவானி திட்டம். பின்னாடி 1972ல தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்த கலைஞர் தான் அந்த திட்டத்துக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு பேர் வச்சு அந்த திட்டத்தை கொள்கை ரீதியா ஏத்துக்கிட்டு அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தாரு. 1972க்கு பிறகு பல முறை ஆட்சியில் இருந்த அதிமுக அந்த திட்டத்துக்காக எதையுமே செய்யல. மறுபடியும் 1990ல தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்த கலைஞர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சிகள்ல இறங்கினப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. மறுபடியும் ஆட்சிக்கு வந்த அதிமுக மறுபடியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தூக்கி பரன்ல போட்டாங்க. 1996ல முதலமைச்சரான கலைஞர் பரன்ல இருந்த இந்த திட்டத்தை எடுத்து மறுபடியும் தூசி தட்டி இந்த திட்டத்தின் முதல் கட்டமா கோவைக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். அதை தொடர்ந்து 2006ல அத்திக்கடவு பேஸ் 2 திட்டம் முதலமைச்சர் கலைஞரால செயல்படுத்தப்பட்டுச்சு. சரவணம்பட்டி அருகில் பிரதான சென்ட்ரல் வாட்டர் டேங்க் கட்டப்பட்டதும் அப்பதான். கோவை முழுக்க குழாய்கள் பதிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுச்சு. உலக வங்கி, நபார்டு வங்கி, ஜப்பான் வங்கி ஆகிய வங்கிகள் கடன் தர முன்வந்தாங்க. எப்பெல்லாம் இந்த திட்டத்தை கலைஞர் தீவிரமா செயல்படுத்துறாரோ அப்பெல்லாம் ஆட்சி மாறுறது இயல்பு தானே. 2011ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்த அதிமுக வழக்கம் போல திட்டத்தை தூக்கி பரன்ல போட்டாங்க. திட்டத்தை செயல்படுத்துறதை நிறுத்தினதோட ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த அத்திக்கடவு குடிநீர் வழங்கலையே முடக்கினாங்க. 2012ல கலைஞர் ஒன்றிய அரசுக்கு அனுப்பின ஒப்புதல் கடிதத்துக்கு பதிலும் வந்துச்சு. ஆனாலும் அதிமுக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த எந்த முயற்சியும் செய்யல. 2011ல தொடங்கி 2021 வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில். ஜெயலலிதாவும் பழனிசாமியும் இந்த திட்டத்துக்காக எதையுமே செய்யாம இருக்க 2015ல உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த திட்டம் தொடர்பா அதிமுக ஆட்சிக்கு பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினாங்க. திமுக உட்பட பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒத்துவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் செவுடன் காதல ஊதுன சங்கு மாதிரி அமைதியா இருந்தது ஜெயலலிதா அரசு. தொடர்ந்து 2014லையும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அவிநாசில பலர் தொடர் பட்டினி போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதிமுக அரசு அப்ப என்ன செஞ்சது தெரியுமா? போராட்டம் நடத்தினவங்க எல்லார் மேலையும் வழக்கு போட்டுச்சு. அப்புறம் விடாம மக்கள் போராட்டம் தொடர வேற வழியே இல்லாம திட்டத்தோட ஆய்வு பணிகளுக்குன்னு ஆரம்ப கட்ட நிதியா ரூபாய் 3.27 கோடியை ஒதுக்கினார் ஜெயலலிதா. நிதி ஒதுக்கப்பட்டுச்சே தவிர வேற எந்த பணியும் அப்ப நடக்கல. பொறுத்து பார்த்த மக்கள் மறுபடியும் 2017ல போராட தொடங்கினாங்க. பெரும் போராட்டங்களுக்கு பிறகு கடைசியா 2018ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக 250 கோடியை ஒதுக்கி திட்டத்தை போஸ்டர் அடிச்சு துவக்கி வச்சாரு பழனிசாமி. ஆனா அந்த திட்டத்தை முழுசா நிறைவேற்ற தேவைப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 2000 கோடி. ஆனா மக்களை ஏமாத்த 250 கோடி ஒதுக்கி திட்ட துவக்க விழான்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பணம் ஒதுக்கி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா முடிவடையாதுல, அதுக்காக களப்பணி, கட்டுமான பணிலாம் செய்யணும்ல. காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியிலிருந்து உபரி நீரை பம்ப் செய்ய தேவைப்படும் நிலத்தை
பழனிசாமி அரசு ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளா கையகப்படுத்தல. திட்டத்துக்கு தேவையான நிலமே அரசு கிட்ட இல்லாம இவர் எப்படி குழாய் பதிச்சு உபரி நீரை பல கிலோமீட்டர் கொண்டு போய் திட்டத்தை நிறைவேற்றிருப்பாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி திட்டத்திற்கு தேவையான நிலங்களை வச்சிருந்த விவசாயிகளை அவங்க வீட்டுக்கே போய் சந்திச்சு அவங்களோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகள் கேட்கும் இழப்பீட்டு தொகையை முடிவு பண்ணி அரசுக்காக நிலங்களை வாங்கினாரு. இப்படி முழுசா 3 நீரேற்று நிலையங்களை அமைப்பதற்கான இடத்தை திமுக அரசு தான் 2021க்கு பிறகு விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குனுச்சு. மேட்டு நாவிதன் பாளையத்துல 14 விவசாயிகள், எலவமலை கிராமத்துல 34 விவசாயிகள், இரண்டாவது நீரேற்றும் நிலையம் செய்வதற்கான முக்கிய பாதை அமைக்க 16 விவசாயிகள்னு மொத்தம் 61 விவசாயிகள்ட்ட இருந்து அமைச்சர் முத்துசாமி பல வாட்டி பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு நிலங்களை கையகப்படுத்தினார். கிட்டத்தட்ட 117 கிலோமீட்டருக்கான நிலமெடுப்பு பணிகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் செய்யப்பட்டுச்சு. திட்டத்துக்கு தேவையான நிலமே திமுக ஆட்சியில வாங்கப்பட்டிருக்க பழனிசாமி எப்படி இது அதிமுக ஆட்சியில முடிக்கப்பட்ட திட்டம், திமுக லேபிள் ஒட்டி திறந்து வைக்குதுன்னு சொல்ல முடியும்? நிலம் மட்டும் கிடையாது, MS குழாய் பதிக்கும் பணி 267 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். ஆனா 116 கிலோமீட்டருக்கு மட்டும் தான் பழனிசாமி ஆட்சியில முடிக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில தான் மீதி 151 கிலோமீட்டருக்கான குழாய்கள் பதிக்கப்பட்டன. HDPE குழாய்கள் பதிக்கும் பணி 797 கிலோமீட்டருக்கு நடக்கணும். பழனிசாமி ஆட்சியில 525 கிலோமீட்டருக்கு மட்டும் தான் அந்த குழாய்கள் பதிக்கப்பட்டுச்சு. மீதி 272 கிலோமீட்டர் பணிகள் திமுக ஆட்சியில தான் முடிஞ்சது. மின் மாற்றிகள், மின் மோட்டார்கள், பம்புகள், பேனல் போர்டுகள் பொருத்தும் பணி 60 விழுக்காடு திமுக ஆட்சியில தான் கடந்த 3 ஆண்டுகள்ல முடிக்கப்பட்டுச்சு. மின் கம்பங்கள் அமைக்கிறது, பூமிக்கு அடியில மின் தொடர் அமைப்புகள் பதிக்கிற பணிகள் 78 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். பழனிசாமி ஆட்சியில அது வெறும் 22 கிலோமீட்டருக்கு தான் நடந்துச்சு. மீதி 52 கிலோமீட்டர் பணிகளும் திமுக ஆட்சியில தான் முடிக்கப்பட்டுச்சு. குளம் குட்டைகள்ல இருந்து உபரி நீர் வெளியேற்றும் அமைப்பு பழனிசாமி ஆட்சியில செய்யப்படவே இல்லை. சுமார் 1045 நீர் வெளியேற்றும் அமைப்புகள் கடந்த 3 ஆண்டுகள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பேருக்கு ஒரு துவக்க விழா, பற்றாக்குறையா நிதின்னு பழனிசாமி தன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கொங்கு பகுதியவே கண்டுக்காம புறக்கணிக்க திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி 2022 ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சரே சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேர்ல போய் நடக்கிற வேலைகளை ஆய்வு செஞ்சாரு. இதுக்கு நடுவுல அதிமுக ஆட்சியில போடப்பட்ட குழாய்கள் சில 2023 ஆகஸ்ட் மாதம் உடைஞ்சு தண்ணீர் வீணா வெளியேற உடைஞ்ச அந்த குழாய்களும் திமுக ஆட்சியில தான் சரி செய்யப்பட்டுச்சு. 2000 கோடி திட்டத்துக்கு பழனிசாமி போட்டது ஆவணம் மட்டும்தான். அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டைகள். ஆனா வெக்கம் இல்லாம இது அதிமுக ஆட்சியில முடிக்கப்பட்ட திட்டம்னு பொய் சொல்வாரு. பழனிசாமியின் பொய் இதுனா கோமாளி அண்ணாமலையின் பொய் இன்னும் கொஞ்சம் விசித்திரமானது. திட்டம் தாமதமாகுதுன்னு இவர் போராட்டம் அறிவிச்சாராம். உடனே திட்டம் தொடங்கப்பட்டுருச்சாம். அடிப்படையில அத்திக்கடவு அவினாசி திட்டம்ங்கிறதே பவானி ஆத்துல வரும் உபரி நீர் வீணாவதை தடுக்கும் திட்டம் தான். அப்ப திட்டம் எப்ப செயல்பாட்டுக்கு வரும்? பவானி ஆத்துல உபரி நீர் வரும்போது. உபரி நீர் எப்ப வரும்? மழை பெஞ்ச பின்னாடி. அதனால திட்டப்பணிகள் முடிஞ்சாலும் உபரி நீர் வந்தால்தான் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்னு தமிழ்நாடு அரசு காத்துக்கிட்டு இருக்க இந்த அரைகுறை IPS அதிகாரி திட்டம் தொடங்க காலதாமதமாகுதுன்னு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாரு. அத்திக்கடவு அவினாசி திட்டம்ங்கிறது 1000 நீர்நிலைகளை நிரம்ப வச்சு சுமார் 25,000 ஏக்கர் நிலங்களை பயன்பெற வைக்கிற 60 ஆண்டு கால கனவு திட்டம். அது இன்னைக்கு 1916 கோடி மதிப்பீட்டுல பணிகள் முடிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பத்தின வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள் சீமான் போனுக்கு இன்னும் போகல போல. போன உடனே அவர் என்னென்ன பொய்களோட வரப்போறாருன்னு தெரியல. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.